பாஸ் ஒரு தம்மு கிடைக்குமா? என்னது தம்ம வச்சேனா? நானே குவார்டர் இல்லாம குந்தி நீரேன். நான்டா தம்மி கிம்மி கேட்டு. நான் பாஸ் பார்க்கறதுக்கு அர்னால்டு போல இருந்து இப்படி கோவப்பட்டா எப்படி பாஸ்? அர்னால்டு அவனை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாது. இந்த நிலைமைக்கு காரணமே அவன் தான். என்னாச்சு ஏன்பா கேட்குற? அது ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக். அப்பனே அர்னால்டு ஒன்ன போல ஆம்ஸும், ஒன்ன போல செஸ்டும், ஒன்ன போல சிக்ஸ் பேக்கும் இல்லைனாலும் ஒரு ராக்கு, ஒரு அண்டர்டேக்கரு, ஒரு ஜான்சினா மாதிரியாச்சு அருள புரிப்பா அர்னால்டு. தம்பிள்ஸ் வாங்க காசு இல்லை, அதான் செங்கலை வச்சு பண்றேன். வந்துருச்சுப்பா வந்துருச்சு அர்னால்டு, உன் பவரே பவர். என்ன பாஸ் கதை நல்ல டேஸ்டா தானே போயிட்டு இருக்கு, ஏன் பாதியா நிப்பாட்டிட்டீங்க? அட நீ வேறப்பா, நானே மிஸ்டர் சென்னை ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் காசெல்லாம் செலவு பண்ணி மிஸ்டர் ஸ்ட்ரீட்டா கூட ஆக முடியல. தா ரோட்ல போற நாயெல்லாம் கலாய்க்குது. என்ன நாயை கூப்பிடுறியா? இல்ல பாஸ், பரிதாபப்பட்டேன் பாஸ். அலிவா வணக்கம். என்ன தம்பி ஃபுல் மட்டையா? தலைவா உனக்காக தான் வெயிட்டிங் தலைவா. பாஸ் பெரிய தலையெல்லாம் ஃப்ரெண்டு பூச்சி வச்சிருக்கீங்க போல. சும்மா வர்றா, உனக்கு சரக்கு வேணுமா வேணாமா? பாஸ்கர் சொல்லுண்ணா. பாஸ்கர் சொல்லு தல. சரக்கு ஆர்டர் பண்ணு. ஏய் தம்பி, ஏய் 2 ஆஃப் ஒரு ஃபுல்லு சைடிஷோட வா, மறக்காம கிளாஸோட வா. ஏய் நில்லு, சைடிஷ் எங்க? சைடிஷ் இல்ல. ஓ பெரிய தலைலாம் வந்து சைடிஷ் இல்லையா? கிளாஸ் ஏத்தணும் அப்போ. விடு என்ன பார் நடத்துறானுங்க தல. விடுறா சைடிஷ் இல்லங்கிறான், எப்படி சாப்பிடுறது நம்ம? டேய் சும்மா இருடா. பாஸ்கர் ஃபுல்ல எனக்கு கொடுத்துரு. சரி நீங்க 2 பேரும் குவார்டர். ரைட் இந்தா இதை வச்சு நீ ஆரம்பிச்சுக்கிடு. ஏய் ஏய் சரக்கு வைடா. தலைவா நீ வர வர ரொம்ப குடிக்கிற. பிரச்சனை யாருக்கு இல்லை? அட பிரச்சனை யாருக்கு தான் இல்லை? என்ன எத்துக்கோ, நான் அர்னால்டு சூஸ் நேகன் மாதிரி அன்னைச்ச பிரச்சனை ஒரு பிரச்சனை ஓடாடே. நானே இதுக்கு லோக்கல் பார்ல வந்து சரக்கு அடிக்கிறேன், காசு இல்லாமலா? போடா டேய். லோக்கல் பார்ல வந்து சரக்கு அடிச்சா கத்தலாம், ஹைஃபை பார்ல சரக்கு அடிச்சா கத்த முடியாது. கத்துன்னு வச்சுக்க, அவன் நம்மளை கத்துவான். லோக்கல் பார்ல வந்து சரக்கு அடிச்சா ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், கவலையை மறக்கலாம். அதுக்கு தான் வரும். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், பேசிட்டு இருந்தா எப்படி சரக்கு அடிப்போம்? ஏய் தலைவா வர வர நீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ற. என்னடா என்ன தப்பு பண்ண? நாங்களாம் டெய்லி சரக்கு அடிக்கிறோம், பிரச்சனையை சொல்லிட்டு சரக்கு அடிக்கிறோம். ஆனால் நீ டெய்லி சரக்கு அடிக்கிற, உன் பிரச்சனையை சொல்லாமலே மட்டையாயிடுற. உன்னை தூக்கி எடுத்துன்னு போய் வீட்டில் போகிறதே எனக்கு வேலையாக போச்சு. ஆனால் இன்னைக்கு நீ உன் பிரச்சனையை சொல்லிட்டு தான் சரக்கு அடிக்கிற. சரி சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்காக சம்பாதிச்சேன்? எதுக்கு எதுக்கு எதுக்கு? எங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு. டேய் பாஸ்கர், அவனை போச்சு கொன்னுடுவான். போச்சுடா, எல்லாமே போச்சு. என் வாழ்க்கையே போச்சுன்னா என்ன போச்சு?
எல்லாமே போச்சு. எல்லாமே போச்சு. நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். நான் கெட்டவன். கெட்டவன்டா, கெட்டவன், கெட்டவன்டா, கெட்டவன். இன்னைக்கு விழுந்தாச்சா? ஒன்னும் இல்லை தலைவா, ஒன்னும் இல்லை. வா வா வா, ஒன்னும் இல்லை. வா வா அப்படியே அப்படியே உட்காரு. அப்படியே அப்படியே அப்படிதான். அலிவா ஒன்னும் இல்லை, டென்ஷன் ஆகும். பார்த்துக்கோ, எல்லாம் காலில் பார்த்திக்கலாம். அப்புறம் வரட்டா, நாளைக்கு பார்ப்போம். ஆனா ஒண்ணு குடிக்கூடாது, சரியா? குடிக்க மாட்டேன்டா. இந்த கால் வச்சுக்கா. வரட்டா? போட்டு எல்லாம் இருட்டு. நாடு பாட்டு சார், என்ன சார் ஆச்சு? சார், என்ன சார் ஆச்சு? எழுந்துருங்க சார். ஜானா, என்ன சார் ஆச்சு? உட்காருங்க சார். சார், என்ன சார் ஆச்சு? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணா பயந்து அலைரட்சி ஓடி வரும் சார். என்ன சார் ஆச்சு? என் வாழ்க்கைக்கு நான் தான் பிரச்சனை சார். நான் தான் பிரச்சனை. என் வாழ்க்கைக்கு நான் தான் பிரச்சனை. நல்லா இருக்கிற நான் சம்பாதிச்சேன், வீடு கட்டினேன், பணம் நிறைய சம்பாதிச்சேன். எல்லாம் யாருக்கு? என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைகளுக்கு அதுதான். ஆனால் அதுங்க பிள்ளைகளுக்கு தான் காசு சம்பாதிச்சேன். இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆகுது? எல்லாம் போச்சு. எல்லாமே விட்டு போயிட்டாங்கடா. எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. போய் கூப்பிட்டு பாத்தீங்களா சார்? வாடா போய் கூப்பிட்டு வந்தேன் தெரியுமா? என்ன பண்ணோம் என்னங்க அப்படின்னு கேட்கணும். அது விட்டுட்டு வாடாங்கிறப்பா ஏதாவது பரவாயில்ல. என் பிள்ளைங்கெல்லாம் அப்பெல்லாம் இல்லைப்பா. ரோட்ல கேஸ் போட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாப்பா. போனதா வரமாட்டாங்க. வரவே மாட்டாங்கடா. சார், தண்ணி அடிச்சா எல்லாம் சரியாயிடுமா சார்? அதை மறக்கிறதுக்கு தான் தண்ணி அடிக்கும். தண்ணி அடிச்சாதான் கவலை எல்லாம் மந்தலாம் அப்படின்ட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு. நாளுக்கு நாள் தண்ணி அதிகமாகுது. கவலை மறக்க முடியல.
ஏதாவது வழி சொல்லு சார், ப்ளீஸ் சார். சார் நீங்க ரொம்ப தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப டென்ஷனாவும் இருக்கிறீங்க. நீங்க பேசாம படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில வரேன். நாளைக்கு காலையில வந்து உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறேன். அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப படுங்க, சரிங்களா சார்? படுங்க சார், படுங்க. சரி சரி, படுங்க படுங்க. ஆறுமுகம், ஆறுமுகம் ஐயா இருக்காரா? வா ஜான், உள்ள வா. யாரு? ஜானா? கத்தருக்கு சோத்திரம்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உன்ன. நான் நல்லா இருக்கேன்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன பார்க்குற? கத்தருடைய கிருபை நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஆறுமுகம் என்ன சொந்த அப்பா போல பார்த்துக்கிறான். ஆறுமுகம், சொல்லுங்கய்யா. ஜானுக்கு டீ எடுத்துட்டு வாப்பா. சரிங்கய்யா. கொஞ்சம் 2 டீயா எடுத்துன்னு வந்துருங்களேன். ஏன்பா? சார் ஏன் சார் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க சார். சார் என்ன சார் ஆச்சு வெளியே நிக்கிறீங்க? பாருங்க, இவர்தான் டேனியல் அப்பாதுரை. ஹலோ ஹலோ சார். ஹலோ சார் என்ன சார் ஆச்சு? ஏன் சார் போறீங்க? லெஃப்ட் சைடில் இருக்கவர் டேனியல் அப்பாதுரை, ரைட் சைடில் இருக்கவர் சந்திரன் ராமசாமி. இவங்க 2 பேரும் பிஸ்னஸ்மேன், ஆனால் பயங்கர எதிரிங்க. சொல்லுங்க மிஸ்டர் சந்திரன் ராமசாமி. மிஸ்டர் டேனியல் அப்பாதுரை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க? யா ஃபைன். ஒன்றும் இல்லை, நாளைக்கு டி நகரில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஏலத்துக்கு வருது. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். இல்லை, எது கூப்பிட்டேன்னா அதை வாங்குறதுக்கு நீங்கள் வராதீங்க, அதை நான் வாங்கணும்னு இருக்கேன். புரிஞ்சுதா? யோ, அதை சொல்ல நீ யாரியா? ஒயிட் டென்ஷன் சார், பார்த்து பிபி சுகர்லாம் இருக்குது, எல்லாம் ஐயா இட போகுது. ஒய்ஃப் வேறு இருக்கிறாங்க, அவங்கள விதவையாக்கிடாதீங்க. என்ன மிரட்டுறியா என்ன? நான் யார் சார் உங்களை மிரட்டுறதுக்கு? சாரி, ஒரு அக்கறையில் சொன்னேன். பாய். பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஜாகிங் போயிட்டுருக்காங்க சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்களா? ஆமாம் சார். சரி, ஓகே ஓகே. ரோட்டில் யாரும் இல்லையா? ஆமாம் சார். நல்லா பார்த்துக்கோ. ஹஸ்பண்டை மட்டும் தானே சார் தூக்கணும்? ஓகே ஓகே, தூக்கிடு. ஓகே சார்.
சார் சாரி சார், ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்துச்சு சார். என்னாச்சு? சார் நான் காரை கிட்ட கொண்டு வர நேரத்தில் ஒய்ஃப் மாறி வந்துட்டாங்க சார். ஒய்ஃபை தூக்கிட்டேன் சார். பாவி. ஐயோ, அவன் பொழச்சிட்டானா? சாரி சார். அவன் பொழச்சிட்டானா? ஆமாம் சார், அவர் பொழச்சிட்டாரு சார். ஐயோ, அவனை விடாத, அவனை அவர் தூக்கு. தூக்கிட்டு வா. அவனை தூக்கு. அவரை தூக்கவா? ஆமாடா, ஓகே சார். தூக்கு. என்ன சார், எப்படி இருக்கீங்க? என்னத்த, 2 காலும் போய் 2 கண்ணும் போய் ஏதோ ரொம்ப நல்லா இருக்கேன். இதுக்கு செத்துருக்கலாம் போல நான். ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. நான் உயிரோடு இருக்கிறதே சந்திரன் மாட்டணுன்றதுக்காக தான். அவன் மட்டும் என்கிட்ட உயிரோட கிடைக்கட்டும். சார், கூல் டவுன். எப்படி டாக்டர் டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? எனக்கு இருந்த எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான் டாக்டர். சந்திரன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும் டாக்டர். அவன் என்னை இன்டைரக்டா மிரட்டினது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? என்ன டாக்டர் நீங்க? என் ஒய்ஃப் என் கண்ணு முன்னாடி சாவதை நான் பார்த்தேன். எப்படி நான் அவனை விட முடியும்? எப்படி அவனை பழி வாங்காம இருக்க முடியும்? பழி வாங்குறது நம்ம கையில இல்ல சார், அது கடவுளோட வேலை. அட போங்க டாக்டர், கடவுள் இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? நீங்க சொல்ற டயலாக்லாம் இறக்கப்படுறவனுக்கு வேணா செட் ஆகும். ஆனா சந்திரன் அவன் மட்டும், அவன் இறக்கமே இல்லாதவனாச்சே. அவனை இறக்கமே கட்டக்கூடாது அவனுக்கு. ஏன் சார், நீங்க ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? டாக்டர், நான் நல்லவனாவே காட்டிக்க விரும்பல. ஆனா நான் சந்திரன் மாதிரி இறக்கம் இல்லாத விஷயத்த செய்ய மாட்டேன். டாக்டர், என்னாச்சு? ஒண்ணுல சார், கடவுள் தான் உங்க டென்ஷனை குறைக்கணும். ஏன் டாக்டர், நீங்க படிச்சவங்க தானே? கடவுள் இருக்காருன்னு இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் சார், டாக்டர்னா எல்லாம் தெரிஞ்சவனு அர்த்தமா? நானும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் என்னோட ஸ்டூடெண்ட். சார் ப்ளீஸ், ஒரு டவுட்டு. சொல்லுப்பா, என்ன டவுட்? உங்களுக்கு இந்த யூனிவர்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் தெரியும்? அதாவதுப்பா, இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அதில் இருக்க ஒரு விஷயத்த கூட யாராலையும் 100% தெரிஞ்சிக்க முடியாது. இட்ஸ் ஃபார் கண்டினியூஸ் ரிசர்ச். கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். சரி டாக்டர், உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் பற்றி 50% தெரியும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாத அந்த மீதி 50%ல கடவுள் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொல்ல முடியும் என்னால்? நைட்லாம் தூக்கம் வரல. நைட்டெல்லாம் எவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிசர்ச் பண்ணேன். எவ்வளோ புக்ஸ் படிக்க முடியுமோ அவ்வளோ புக்ஸ் படித்தேன். எல்லா மத புஸ்தகங்களையும் படித்தேன். கடைசியா பைபிள் படித்தேன். அதில் சங்கீதம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை படித்தேன். அதில் தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் அப்படியே இருந்துச்சு. நான் யோசித்து பார்த்தேன், அப்போ நான் என்ன முட்டாளா? ஒரு வழியா ஜீசஸ் கிரைஸ்ட் தான் உண்மையான கடவுள்னு நான் தெரிஞ்சிட்டேன். டாக்டர், நீங்க எப்படி சொல்றீங்க அத? இன்னைக்கு லேட் ஆகும் சார். இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க, நாளைக்கு சொல்றேன். டாக்டர், நைட்டெல்லாம் தூக்கமே வரல டாக்டர்.
நீங்க சொன்னதை நைட்டெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். பார்க்காத விஷயத்த எப்படி டாக்டர் நம்ம சார், உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிருமிகளால தான் நோய் வருதுன்னு. ஆனா அந்த கிருமிகளை நம்மளால பார்க்க முடியலன்றதுனால அந்த கிருமிகளே இல்லைன்னு ஆயிடுமா? டாக்டர், கிருமிகளெல்லாம் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலாமே. எக்ஸாக்ட்லி. ஆனா மைக்ரோஸ்கோப் உங்களுக்கு கிருமியை தான் காட்டுதா இல்லையான்னு நீங்க நம்பினா தானே. ஒருவேளை மைக்ரோஸ்கோப் உங்களுக்கு கிருமியை தான் காட்டுதா இல்லையான்னு சந்தேகம் வந்தா? சார், சீயிங் இஸ் பிலீவிங், இது மனுஷன் சொன்னது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? மனுஷன் தான் பார்க்குற விஷயத்த நம்புறது நம்பிக்கையே கிடையாது. ஒரு விஷயத்த தான் பார்த்ததுக்கு அப்புறம் அதை நம்ப வேண்டிய அவசியமே இல்லையே. Why does someone have to believe what is saw? ஆஃப்டர் தட் ரிசர்ச் ஃபைனலாக நான் கடவுள் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அந்த கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட் தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எப்படி சொல்றீங்க அதை? ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு நரி இருந்துச்சு. அந்த நரி கிட்ட ஒரு ஆடு வேலை பார்த்துச்சு. ஒரு நாள் அந்த ஆட்டோட குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த ஆடு அந்த நரி கிட்ட உதவி கேட்டுச்சு. அதை கேட்ட நரி அந்த ஆட்டை ஓங்கி அரைஞ்சிடுச்சு. அவமானம் தங்க முடியாத அந்த ஆடு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுச்சு. அப்பா இறந்ததை தாங்க முடியாத அந்த ஆட்டுக்குட்டிக்கு நரி மேல பயங்கர கோபம். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அந்த நரி ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த வழியா வந்த ஆட்டுக்குட்டி அந்த நரியை காப்பாத்தணுமா கூடாதா? காப்பாற்றவே கூடாது டாக்டர். அந்த நரி ஒரு இறக்கமே இல்லாத நரி, காப்பாற்றவே கூடாது நீங்க. ஆனா நான் காப்பாத்தனே. டாக்டர், வண்டியை ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்றீங்களா? டாக்டர், நீங்க உண்மையான யார் டாக்டர்? நான் யாருன்னு சொல்லணுமா, அந்த நரி யாருன்னு சொல்லணுமா? டாக்டர், டாக்டர், எப்படி டாக்டர் உங்களால என்னை காப்பாற்ற முடிஞ்சது? எப்படி டாக்டர் உங்களால என்னை மன்னிக்க முடிஞ்சது? டாக்டர் சொல்லுங்க டாக்டர், எப்படி டாக்டர்? டாக்டர், கடவுள் இந்த பூமியை உருவாக்கும் போது மரம், செடி கொடி, மிருகங்கள், பறவைகள், சூரியன், சந்திரன், நம்ம பார்க்குற எல்லாத்தையும் மனுஷனுக்காக உண்டாக்குனாரு. ஆனா மனுஷனை மட்டும் அவருக்காக படைச்சாரு. நல்லவனா, சுத்தமானவனா, ஒரு பாவமும் செய்யாதவனா படைச்சாரு. ஆனா மனுஷன் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே சூரியன், சந்திரன், மரம், செடி கொடி, மிருகத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் தெய்வம்னு சொல்லி வணங்க வர ஆரம்பிச்சான். இன்னும் சில பேர் அவங்க இஷ்டப்படி வாழ்றதுக்காக கடவுளே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா சயின்ஸா. நியாயப்படி பார்த்தா கடவுள் மனுஷனை அழிக்கணும். ஏன்னா மனுஷன் பாவி. இந்த மனுஷனை பாவத்துல இருந்து காப்பாத்த பாவமே இல்லாத ஒரு மனுஷன் சாகணும், அழியணும். அப்படி பாவம் செய்யாத மனுஷன் இந்த உலகத்துல ஒருத்தர் கூட இல்லையே. ஏன் டாக்டர், இந்த உலகத்துல எவ்வளோ மகான்கள் இருக்காங்களே, அவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்க? எஸ், ட்ரூ, இருக்காங்க தான். ஆனா பைபிள் சொல்லுது ஒரு பாவம் கூட செய்யாம நன்மை மாத்திரம் செய்யறவங்க இந்த உலகத்துல ஒருத்தர் கூட இல்லைங்க. நிறைய நல்லவங்க இருக்காங்க தான். ஆனா ஒரு பாவம் கூட செய்யாம நல்லது மட்டும் செய்யறவங்க ஒருத்தரும் இல்லையே. ஸோ கடவுள் நம்ம மேல வச்ச அன்புனால மனுஷனா இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் ஏன் வந்தார் தெரியுமா? பைபிள் சொல்லுது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தாருன்னு. அந்த இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷனுடைய பாவத்தையும்
தம்மேல ஏற்றுக்கிட்டார். எனக்காக மரித்தீரே, கல்வாரி சிலுவையிலே எனக்காக மரித்தீரே. அது மாத்திரம் இல்லை, நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்தார். என்னை ஒப்புரவாக்க சிலுவையிலே மரித்தீர். அவர் ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணி சீல் வச்சாங்க. ஆனா அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. நீங்க கேட்டீங்களே, எப்படி உங்களால என்ன மன்னிக்க முடிஞ்சது? என்னோட பாவத்தை ஜீசஸ் கிரைஸ்ட் மன்னித்தாரு. அதனால தான் என்னால உங்களை மன்னிக்க முடிஞ்சது. டாக்டர் டாக்டர், இந்த கடவுளை என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கணும் என்ன பண்ணேன் டாக்டர்? நான் ஒரு பாவி. அவர் என்னை மன்னிப்பாரு டாக்டர். சொல்லுங்க டாக்டர், அவர் என்ன மன்னிப்பாரு? நான் என்ன பண்ணணும் டாக்டர்? எனக்கு தெரியல டாக்டர், சொல்லுங்க. முதல்ல நீங்க பாவின்றத உணரணும். பாவத்தை விட்டு நீங்க மனம் திரும்பணும். இயேசு கிறிஸ்துவ உங்க தெய்வமா, கர்த்தரா, ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அவர் உங்களை நிச்சயம் மாற்றுவார். அவரை போல உங்களை மாற்றுவார். சார், என்ன சார் ஆச்சு? ஏன் பாதிலே வந்துட்டீங்க? தப்பு பண்ணிட்டேன் ஜான், ரொம்ப தப்பு என்ன பண்ணேன். சார் சொல்றீங்க? அந்த டேனியல் இந்த நிலைமைக்கு இருக்க காரணம் நான் தான். என் சுயநலத்துக்காக அவன் குடும்பத்தையே பாழாக்கணும். நான் ரொம்ப மோசமாக நினைச்சேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, என்னோட சுயநலத்துக்காக அவன் குடும்பத்தை நான் பாழாக்கணும். நான் அவன் குடும்பத்துக்கு செஞ்சது இன்னைக்கு எனக்கே வந்துச்சு பார்த்தியா? அவன் பொண்டாட்டிய நான் கொன்னேன். ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை இழந்து நிற்கிறேன். இந்த ஜென்மத்துல நான் செஞ்ச பாவத்துக்கு எந்த ஜென்மத்திலுமே மன்னிப்பு கிடைக்காது. நீங்க மனசு வச்சா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் சார். என்ன சொல்ற? பைபிள்ல இப்படி ஒரு வசனம் சொல்லுது சார். ஆ. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சார், இவ்வளவு நாளா நீங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் மறைச்சு வச்சனால தான் இந்த பிரச்சனை எல்லாம். நீங்க அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அவனுக்கு நான் செஞ்சதுக்கு அவன் என்னை மன்னிக்க மாட்டான்ப்பா. நான் என்னன்னு பேசுவேன் அவன்கிட்ட? எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் ஃபோன் போட்டு தரேன், அவர்கிட்ட நீங்க பேசுங்க சார். வேணாம். ப்ளீஸ் சார், வேணாம். பேசுங்க. ஹலோ, ஆறுமுகம் ஐயா இருக்காரா? அவர்கிட்ட ஃபோன் கொடுங்களேன். ஐயா, ஜான் லைன்ல இருக்காரு, பேசுங்க. சொல்லுப்பா ஜான். சார், ஒன்றும் இல்லை சார். காலையில் ஒருத்தர் உங்ககிட்ட கூட்டின்னு வந்தால சார். அவர் பேர் சந்திரன் ராமசாமி சார். அவர் குடும்பத்தில் இருந்துட்டு தனியாக நிற்கிறார் சார். அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுன்றார் சார். சார் சார் ஹலோ ஹலோ ஐயா சார். என்னாச்சு ஐயா? என்னாச்சு என்னாச்சு? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ராமசாமி, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு? ஐயா டென்ஷன் ஆகாதீங்கய்யா, டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். கர்த்தர் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சந்திரனை நீங்க மன்னிக்கிறது மூலமா கர்த்தருடைய அன்பை சந்திரனுக்கு காட்டுங்க. நீ புரியாம பேசுற. நீ அவன் மனுஷனே கிடையாது. அவன் ராட்சசன். அவன் என் குடும்பத்தையே கொண்டு மூழ்கி இருக்கான். கரெக்ட் சார். என்ன போல ஒரு கலகாரனை மன்னிச்ச கர்த்தர் அவனையும் மன்னிப்பார்ல. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நீங்க உணர்ந்தா உங்களாலையும் மற்றவங்களும் மன்னிக்க முடியும். நீங்க தான் சார் சொன்னீங்க. சார் சார் வாப்பா, கேட்டு திறந்தா இருக்கு. சார், யாருப்பா? வீட்டு வேலைக்கு ஆள் தவன் கேள்விப்பட்டேன் சார், அதான். கிட்ட வாப்பா. உன் பேர் என்ன? ஆறுமுகம் சார். அப்படியா? பாருப்பா, இங்க நான் மட்டும்தான் இருக்கேன், வேற யாரும் கிடையாது.
இங்கேயே தங்கி வேலை செய்கிற மாதிரி எனக்கு ஆள் வேணும். கண்டிப்பாக சார், நான் இங்கேயே இருந்து நல்லா வேலை பார்க்குறேன். ஆமாம், உன் ஒய்ஃப் பிள்ளைங்களாம் எப்படிப்பா? எனக்கு இப்போ யாருமே இல்லை சார். யாருமே இல்லைன்னா அப்போ இதுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்களா என்ன? என்னாச்சு சார், அவங்களுக்குலாம்? வேணாம் சார், என்னுடைய கஷ்டம் என்னோடய போட்டோம். ஆறுமுகம், அப்படி இல்லை, நீ என் கூடவே இருக்க போறல, அதான் உன்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு தான். சொல்லுப்பா ஆறுமுகம். ஆறுமுகம், என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒரே பையன் சார். இந்த ஒரே பையனை ஒருத்தன் கொண்டுட்டான் சார். அச்சோ, என்னால் அந்த இழப்பை தாங்கிக்க முடியல சார். கொஞ்ச நாள் கழிச்சு என் மகனை கொண்டு அந்த மனுஷனை நானே கொண்டுட்டேன் சார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தைய தான் ஜெயிலேருந்து வந்தேன். என் மனைவி போய் கூப்பிடலான்னு போனால் ஒரு கொலகாரம் கூட வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டா சார். ஆறுமுகம், ஆறுமுகம், வாப்பா. நம்ம வாழ்க்கையில் மனுஷங்க கெடுதல் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் சில நேரத்தில் நம்மளை பைத்தியக்காரங்களை கூட ஆக்கிடுவாங்கப்பா. ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் நீ கடவுளை நோக்கி பார்க்கணும். இல்லைன்னா நம்ம வெறுப்பு வந்து வாழ்க்கையே சொதச்சிடும். ஆறுமுகம், ஒரு கேள்வி. நீ அந்த ஆளை கொலை பண்ணல, அவர் மேல இருக்க வெறுப்பு போச்சா இல்லையா? இல்லை சார். பாத்தியாப்பா, அவனை கொன்னதுனால உன் மனசுல சந்தோஷமே கிடைக்கல. உனக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? ஜெயில் வாழ்க்கை. ஆனா அவனை நீ மன்னிச்சிருந்தேன்னு வச்சுக்கிய, நீ இந்த நிலைமையில எந்திருக்கவே மாட்டேன். நான் சொல்றேன், உனக்கு இப்ப கூட சந்தோஷம் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க சார், என்ன வழி? எல்லா மனுஷனோட பாவத்தை ஏத்துக்கிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சாரே, அவரை நீ ஏத்துக்கோ. உன் பாவம் கண்டிப்பா மன்னிக்கப்படும். அது மட்டும் இல்ல, உனக்கு சமாதானம், கண்டிப்பா நிச்சயமான நிம்மதி உனக்கு கிடைக்கும். மற்றவங்க நமக்கு விரோதமா செய்யற தவிர மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா உன் பாவம் மன்னிக்கப்படுறத நீ உணரும் போது உன்னாலையும் மற்றவங்கள மன்னிக்க முடியும். உன் பாவம் மன்னிக்கப்பட ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், வேற வழியே இல்லை. அன்னைக்கு நீங்க எனக்கு சொன்னதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க சந்திரனை மன்னிக்கலைன்னா சந்திரன் உங்களுக்கு விரோதமாக செஞ்ச பாவம் நீங்க கர்த்தருக்கு விரோதமாக செஞ்ச பாவத்தோட பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். பாரு ஆறுமுகம், என்ன பாரு. என் 2 கண்ணும் போச்சு, என் 2 காலும் போச்சு. இதெல்லாம் பரவாயில்ல. என் மனைவி, என் அன்பு மனைவி என் கண்ணு முன்னாடி சாவதப்பா. அவனை சும்மா விட சொல்றியா இல்ல அதை மறக்க சொல்றியா? டேய், நீ யார என்ன நியாயம் திருத்ததுக்கு? போடா. உங்களை நியாயம் இருக்க நான் யார் சார்? ஒரு கொலையை பண்ணிட்டு வந்தப்போ உங்களால தான் நான் மாறினேன். இல்லைன்னா அந்த வெறுப்பே என்னை கொண்டிருக்கும். அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் சார் சொன்னேன். சாரி ஆறுமுகம், என்ன பண்றது தெரியல. நான் தப்பு பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என்ன பண்றது? இந்த உலகத்திலேயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம தான் அதிகமாக மன்னிக்கப்பட்டவங்க. அப்போ நாம தான் சார் அதிகமாக மன்னிக்கணும். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார்ல சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், ப்ளீஸ். கர்த்தாவே, அவனை நான் மன்னிக்க தான் விரும்புறேன். ஆனா என்னால முடியலையே. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். முடியல ஆண்டவரே, ப்ளீஸ் ப்ளீஸ் கர்த்தாவே. சார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நீங்கள் நம்புனா சந்திரனை மன்னிங்க சார், ப்ளீஸ். சார், கிறிஸ்தவங்க நாம் கர்த்தருடைய அன்பை எப்படி சார் மற்றவங்களுக்கு காட்ட முடியும்? மன்னிக்கிறது மூலமாக தானே சார். மன்னிப்பு மட்டும் இருந்தால் வீட்லேயும் சரி, சர்ச்லேயும் சரி, உலகத்துலையும் சரி ஒரு பிரச்சனையும் இருக்கா சார்?
வெறுப்பால் ஒரு மனுஷன் நான் கொண்டுட்டேன். அதே வெறுப்பால் மனசார ஒரு மனுஷனை நீங்கள் கொண்டுறாதீங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஹலோ ஹலோ, ஆறுமுகமா? ஆமாம், ஆறுமுகம் தான் பேசுகிறேன். ஆறுமுகம், நான் சந்திரன் பேசுறேன். ஆ சொல்லுங்க சார். எனக்கு டேனியல் கிட்ட பேச தகுதி இல்லை. நான் இப்ப கூட சுயநலமா மன்னிப்பு வேணும்னு பேச அவன் வாழ்க்கையை நான் தான் கெடுத்தேன். அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லை. என்ன மன்னிப்பானா அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்ல ப்ளீஸ். ப்ளீஸ் ஆரம்பிக்கும், ப்ளீஸ் ஆரம்பிக்கும். அந்த ஒரு நிமிஷம் ஐயாட்ட கொடுக்குறேன். ஐயா,